வணக்கம். நம்ம தொல்காப்பியம் பொருளதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் இடைவெளி விட்டு வகுப்பு வர்றதுக்காக கொஞ்சம் பொறுத்துங்க நீங்கள். ஏன்னா பல்வேறு காரணங்கள் அதில் இருக்குது. நீங்கள் படிக்கிற மாணவர்கள் மட்டும் இதை கவனித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தொடர்ந்து நம்முடைய வகுப்பை பயன்படுத்திட்டு வர்றவங்க கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போடுறது என்னோடய வகுப்பு தொடர்ந்து நடப்பதற்கும் சிறப்பாக செய்வதற்கும் உதவியாக இருக்கும். அது நீங்கள் உங்களுடைய பதில் வழியாக நான் மேற்கொண்டு வகுப்புகளை எந்த மாதிரி எடுக்கலான்றத நான் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம களவியல் பார்த்துட்ருக்கோம். அந்த களவியலுடைய 2வது பகுதியாக இந்த வகுப்பு இருக்குது. இதனுடைய நூற்பா இன்பமும் பொருளும் அறனும் என்பதாக தொடங்குகிறது. இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே களவியலினுடைய பேர்காணத்தை முந்தின வகுப்பில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக காம புணர்ச்சி இடந்திரைப்படலும் என்ற செய்யுளில் 178 நூற்பாவுடைய விளக்கப்பகுதியும் அதிகாரத்தை வைக்கின்ற வைப்பு முறை பற்றியும் களவியலுடைய பிற செய்திகளும் இதில் இருக்குது. இந்த நூற்பா இன்பமும் பொருளும் அறனும் என்று ஆங்கு அன்பொடு புணர்ந்து ஐந்தினை மருங்கி காம கூட்டம் காணும் காலை மறையோர் தெய்யத்து மன்றல் எட்டனுள் துறையமை நல்யாழ் துணைமையோர் இயல்பே என்பதான் பாடல். இந்த நூற்பா பொதுவாக வகுப்புக்கு நம்ம போடும்போது மாணவர்கள் படிப்பதற்காக வார்த்தைகள் இந்த சொற்களை பிரிச்சுருப்போம். நம்ம பிரித்து இருக்காமல் இருக்கக்கூடிய முறையில் தான் நீங்கள் நூற்பாவை எழுதணும். ஆனால் தொல்காப்பிய மூலத்தை வைத்து கொண்டு தான் நீங்கள் படிக்கணுமே தவிர இந்த மாதிரி இதே ஃபார்மேட்டில் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த நூற்பாவை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எவ்வாறு பிரித்து நம்ம படிக்கணுன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மூல நூல்களை தான் நீங்கள் படித்து அதே போல் எழுதணும். பெரும்பாலும் நூற்பாக்களை அப்படியே மனனம் செய்வது தான் மிக சிறப்பு. இப்போ என்னுடைய பொருள் களவு என்னும் கைகோள் என்பது ஒழுக்கமாவது அகத்தினை 7 இருக்குல்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை என்ற 7க்குள்ள நடுவன் 5 நிகளின் கூறு. அதாவது கைக்கிளை பெருந்திணை தவிர மித்த 5 நிகளுடைய ஒரு கூறுபாடு தான், பிரிவு தான் என்பது என்னவும் அதன்கண் நிகழும் கூட்டம் என்பது அதன்கண் என்பது அந்த இடத்தில் அந்த 5 நடக்கக்கூடிய ஒழுக்கத்தை சொல்லுது. அந்த எண்வகை மன்றலுள் யாழோர் மனம், அதாவது 8 வகையான திருமணங்கள் இருக்கு. அதுல யாழோர் கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற முறையில தான் இந்த களவு என்ற ஒழுக்கம் அமைகிறது. அதில் இந்த பொருள் உயர்திணையாகிய மாந்தர்கள் மேற்கொண்டு ஒழுகின்ற இன்பம் பொருள் அறம் என்று சொல்லப்படுகின்ற 3 வகையான முதற் பொருள் இடத்தே இன்பத்திற்குரிய அன்போடு பொருந்தி அகன் 5 ஒழுகலாற்றின் கண் இன்பம் பொருள் அறம் என்று சொல்றதுல இன்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அகன் 5 ஒழுக்கத்தில் உள்ள அதன் பகுதியாகிய களவு. அகன் 5 ஒழுக்கம் எல்லாமே காதல், களவு, கற்பு. இதுதான் காதல் என்று சொல்லப்படுகின்ற இந்த களவும் அதற்கு அடுத்து திருமணம் என்று சொல்லப்படுகின்ற கற்பு. இதனுடைய ஒழுகலாற்றில் முதல் பகுதியாக களவு என்னும் கைகோள் அந்த ஒழுக்கத்தில் நிகழக்கூடிய காமக்கூட்டத்தின் இயல்பினை, காமக்கூட்டம் என்று சொல்வது தலைமக்களுடைய ஒருங்கு சேர்கின்ற இயல்பினை தேர்ந்து உணரும் பொழுது ஆராய்ந்து உணர்ந்தால் அது தமிழ் மாமறையோர் இன்ப நூலெடுத்த வகுத்துக்குரிய எண்வகை மன்றல் புணர்ச்சியுள் பாடு துறை அமைந்த நல் யாழினையுடைய துணைமையோர்ந்து இயல்பினை ஆகும். இதுதான் முதல் பகுதியில் நான் சொன்னேன். அதாவது களவு என்பது அகன் 5 நிகளுக்குள்ள ஒழுக்கம். அந்த களவு அல்லது காதல் என்ற இந்த ஒழுக்கம் எப்படிப்பட்டதுன்னா 8 வகையான திருமண வகைப்பாட்டில் யாழோர் கூட்டம் என்ற ஒழுக்கத்தோடு ஒத்து போவதாக அமைகிறது என்பதுதான் இந்த நூற்பாண்டிய பொருள். இன்பம் பொருள் அரண் என்ற மும்முதற் பொருளுள் அறம் உயர்திணையாகிய மக்களுக்கே சிறந்து உரிமை பெற்ற நெறியாக இருப்பதனால் செய்யுளியலில் சொல்லும்போது அந்நிலை மருங்கின் அறம் முதலாகி மும்முதற் பொருட்கும் உரிய என்று அறத்தை முதலில் சொல்கிறார். அப்போ செய்யுளியல் நூற்பால விளக்கம் சொல்லும்போது இன்பம் பொருள் அரண் என்று சொன்னால் அறம் 3வது இடத்துல தானே இருக்கு. ஆனால் செய்யுளியல் சொல்லும்போது அதுவே மக்களுக்கு முக்கியமாக இருப்பது அறம் என்று சொல்லி மும்முதற்கும் உரிய முதலில் உள்ளது அறம் என்பதாக விளக்கம் சொல்கிறார். ஆனால் இங்கு எடுத்துக்கொள்ளும்போது இன்பத்தை தான் முதலில் வைக்கிறார். இன்பம் பொருள் அறம் என்று இந்த இடத்தில் அறத்தை 3வதாகவும் இன்பத்தை முதலாக வைக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா மன்பதைக்கெல்லாம் உரித்தாதல் பற்றியும் இன்பத்தை முற்கூறினார், மன்பதைக்கெல்லாம் உரித்தாதல் பற்றியும் காம உணர்வு இயற்கையாதல் பற்றியும். அதாவது மன்பதை என்றால் இந்த உலகத்துக்கெல்லாம் சிறந்தது இன்பம்தான், காம உணர்வு இயற்கையாக நடப்பது என்பதனால் அகன் 5 தலைமைப்பாடு உறுதல் பற்றியும் இது சொல்கிறார். ஆக மக்களுக்குள்ள அகன் 5 மக்களுடைய ஒழுகாற்றில் இன்பத்தை சொல்வதற்கான காரணம் உலக வழக்கில் முதலிடத்தை பெறுவது இன்பம் என்பதனால் என்று இந்த நூற்பாண்டை இன்பம் வைப்பதற்கான காரணத்தை முதலாக எடுத்துக்கொள்வதற்கான காரணம் விளக்கப்படுகிறது. அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா கைக்கிளையும் பெருந்தினையும் வேட்கையோடு பொருந்துதல் அன்றி அன்போடு பொருந்துதல் வேண்டப்படுவது இன்று. அப்படின்னா
கைக்கிளை பெருந்திணை என்பது ஒருதலை காதல் சார்ந்தப்பட்டது. ஒரு தலைவன்ல தலைவி மட்டுமோ இல்ல தலைவன் மட்டும்தான் அதுல காதல் கொள்வாங்க. அப்போ ஒருதலை காதலாக இருக்கக்கூடிய அந்த 2 பகுதிகளும் கைக்கிளை பெருந்திணையும். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். பொருந்தாத ஒரு திருமண நிகழ்வையோ ஒரு அன்பை பற்றி சொல்வதாக இருப்பதனாலையும், அது தவிர மித்த ஐந்திணைகளுக்கு மட்டுமே இது உரியது என்பதும் ஐந்திணையினுடைய இன்றியமையாதது. அகநைந்திணை என்று சொல்லப்படுகின்ற முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, இவற்றுக்கு இது ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் அன்படு புணர்ந்த ஐந்திணை என்று அவர் சொல்கிறார். ஆக விளக்கப்பது இன்பம் பொருளும் மரணம் என்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்படு புணர்ந்த ஐந்திணை என்பதற்கான காரணம், அகநைந்திணையில் என்று சொல்லப்படுகின்ற ஐந்துக்கு அன்பு என்பது மிக முக்கியமானது. இருவருமே ஒருவர் மேல் ஒருவர் கொள்கின்ற அன்பு. அதனாலதான் இதை இதுவாறு சொல்கிறார். ஐந்து அகத்திணை என்று சொல்லப்படுகிற இவற்றினுள் மக்கள் முதலிய அகநைந்திணையும் என விதந்து கூறப்படுவதனால் ஈண்டு வாழா ஐந்திணை என்று சொல்கிறார். மக்கள் முதலிய மக்களுக்காக சொல்லப்பட்ட அன்படு புணர்ந்த ஐந்திணை. இப்ப விதந்து என்பதனுடைய என்ன பொருள்னா சிறப்பாக சொல்வது. வாழா என்பது பொருத்தம், அதாவது பயன் இல்லை. வாழா இருக்கிறன்னா சும்மா இருக்கிறது, ஒரு சும்மா வரக்கூடிய ஒரு வார்த்தை அது. காம கூட்டம் என்று சொல்வது ஈண்டு கள ஒழுக்கத்தை சொல்வது. ஈண்டு என்றால் இவ்விடத்துன்னு அர்த்தம். ஈண்டு இனி காண்போம் என்று சொன்னா இனி அவ்வாறு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்றதுதான் ஈண்டு என்பது. இந்த இடத்தில் காம கூட்டம் என்று சொல்றது பொருள் என்னன்னா கள ஒழுக்கத்தை அவர் சொல்ல போகிறார் என்பதாக தலைமக்களுடைய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய பகுதியாக இந்த கலவையில் இடம்பெறப் போகிறது என்பதை ஒரு நீண்ட பெரிய ஒரு பெயர் காரணத்தோடு இந்த பகுதி விளக்குகிறது. தொடர்ந்து பார்க்கலாம்.